கடந்த 1972ஆம் ஆண்டு கருணாநிதியால் தொடங்க முயன்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆட்சி மாற்றத்தால் தடைபட்டது. தடைபட்டிருந்த நீண்ட நாள் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதில் மகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. கொங்கு மண்டல விவசாயிகளின் 50 ஆண்டுகால கனவு திட்டத்தை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு நன்றி. விவசாயத்திற்கான முதல் நீரேற்று திட்டம் நிறைவேற்றியதால் கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை. தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை. சென்னை போரூரில் IPS அதிகாரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி. கிரிக்கெட் ஆடி போட்டியை தொடங்கி வைத்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். முதலமைச்சரின் அமெரிக்க பயண திட்டங்கள் குறித்து உடனுக்குடன் அப்டேட். தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா சென்னையில் தகவல். கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்து மருத்துவர்கள் போராட்டம். மருத்துவர்கள் போராட்டத்தால் மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டதுடன் அவசர சிகிச்சைக்கு வந்தவர்களும் கடும் அவதி. கொடைக்கானலில் போதை காளான் விற்க முயன்ற 10க்கும் மேற்பட்டோர் கைது. போதை காளான் விற்றாலோ வாங்க முற்பட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. கேரளாவில் 25 கிலோ நகைகளுடன் வங்கி மேலாளர் தலைமறைவு. வங்கி கணக்கில் அடகு வைத்த நகைகளுடன் தலைமறைவான மேலாளருக்கு போலீசார் வலைவீச்சு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.